பிரபு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார். லக்னாதிபதி குருவோடு சேர்ந்திருந்தா குழந்தை பாக்கியம் உண்டான்னு சொல்லலாம். 1989 ரேஞ்ச் இது. இங்க குழந்தை பாக்கியம் இல்ல. ஒவ்வொரு பாவகமும் எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவகம் 8, 12ஆம் இடங்கள் இங்கே சுபத்துவமாகின்றன, லக்னாதிபதியும் சேர்த்து. இங்கே கும்ப லக்னம், லக்னாதிபதி 8இல் மறைகிறார், குரு 8இல் மறைகிறார். ஆனால் லக்னாதிபதி சுபத்துவம். லக்னாதிபதியை குரு பார்த்தால் குழந்தை கிடையாது. 5ஆம் பாவகத்தை குரு பார்த்து 5ஆம் பாவகத்தில் சுபர்கள் அமர்ந்து குரு பலவீனமாகாமல் இருந்து, ஐயா சாமி ஜோசியம் அப்படியே அந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கணும். லக்னாதிபதி குருவோடு இருந்தா உங்களுடைய உடம்பு மனசு அனுபவிக்கும் தகுதியோடு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். லக்னாதிபதியை குரு பார்த்தா நீங்க கஷ்டமோ நஷ்டமோ கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஒரு எதையும் நேர்மையான முறையில் அனுபவிப்பதற்கு, நினைச்சது கிடைக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு நினைச்சது கிடைக்குது? எல்லாரும் அம்பானியோடைய பிள்ளை ஆகணும் முடியுமா? ஒருத்தரோ 2 பேரோ தான் ஆக முடியும். லக்னாதிபதியை குரு பார்ப்பது குருவின் ஜட காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய தனம் பணம் போன்ற அமைப்புகளை சம்பந்தப்பட்டதே தவிர உயிர் காரகத்துவமான புத்திர காரகத்துவத்தை சம்பந்தப்பட்டதில்லை. லக்னாதிபதி இங்கே 8ல் போய் மறைகிறார். லக்னாதிபதி 8இல் மறைந்து குருவும் 8இல் மறைந்து இந்த இடத்துல அவர் சனியை சுபத்துவப்படுத்துகிறார். ஒருவேளை இங்கே இருக்கிறார்னு வச்சுக்கோமே, லக்னாதிபதியை குரு பார்க்கிறார். ஆனா குரு பலவீனமாகிறார். இந்த மாதிரியான அமைப்புகள்ல குருவின் புத்திர பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது.